மேடம் வணக்கம் மேடம். வணக்கம் சார். மேடம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து பரபரப்பாக வந்து பேசப்பட்டுக்கிட்டு இருந்தது என்ன அப்படின்னா, அபிராமி பிரியாணி அபிராமி குன்றத்தூர் பிரியாணி அபிராமி இன்னைக்கு வந்து மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க. அதை பற்றிய லேட்டஸ்ட் தகவல் என்ன மேடம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. இன்னும் யாரெல்லாம் நம்மளோட சேனல் ஏவி மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம விஷயத்துக்கு போகலாம். பிரியாணி அபிராமி ரொம்ப பரபரப்பா பேசப்பட்ட விஷயம். நல்லா அதாவது அவங்களுக்கு வந்து தண்டனை கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு ஊர் உலகமே கொண்டாடிச்சு. நல்ல ஒரு தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதுல வந்து சடன்னா ஒரு சேஞ்ச் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, அபிராமி தரப்புல மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க, அப்பீல் பண்ணியிருக்காங்க. அது வந்து அப்பீல் பண்றது அப்படிங்கிறது எல்லாரோட ரைட்ஸ் தான். ஒரு ஆஸ் அ சிட்டிசனா எல்லாத்துக்குமே அந்த ரைட்ஸ் உரிமை உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல எதுவும் அவங்களுக்கு திருப்தி இல்லை அப்படின்னா அது வந்து நம்மளோட ஹை கோர்ட்டுக்கு போகலாம். அங்கேயும் திருப்தி இல்லை அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் வர அப்பீல் பண்ணலாம். ஆனா ஃபைனல் ஜட்மெண்ட் வந்து அங்க கிடைக்கிறதா, சுப்ரீம் கோர்ட்ல கிடைக்கிறதா. ஸோ இப்போதைக்கு இவங்க வந்து ஹை கோர்ட்ல அப்பீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4 வீக்ஸ்க்குள்ள அந்த நிலவரம் என்னன்னு தெரிய வரும். அதுக்கு 4 வீக்ஸ் டைம் கொடுத்துருக்காங்க. சோ அதனால ஒருவேளை கேன்சல் ஆகலாம், இல்ல ஒருவேளை அக்செப்ட் ஆகலாம். மேடம் இப்போ இந்த வழக்குல வந்து அபிராமி வெளியே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? வெளியே வர அப்பீல் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா ஆமா, வெளியே வர அது வந்து நம்ம நீதிபதி கையில தான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எந்த மாதிரி இதை அப்ளை பண்ணிருப்பாங்க அப்படின்னா, லேக் ஆஃப் எவிடன்சஸ், லீகர்லாம் அந்த டேர்ம்ஸ் இருக்கு. ஸோ அதுபடி அவங்க இது பண்ணிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்ல, அந்த லேடி கடைசி வர அந்த பிள்ளைங்களை கொன்னது அவங்களோட ஹஸ்பண்ட் தான் அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணிருக்கு. ஸோ அதனால ப்ராப்பர் இது இல்லை அப்படி இப்படின்னு எதையாவது ஒரு லூப் ஹோல் தேட பார்ப்பாங்க. அது மூலமா வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதுல பெயிலுமே அப்ளை பண்ணிருப்பாங்க இதுல. ஸோ அதனாலதான் இப்போ ஆக்சுவலா இந்த தண்டனை கொடுத்துட்டாங்க. அதை வந்து இப்போ ஸ்டே ஆர்டர் வாங்கி தற்சமயம் நிறுத்தி வச்சிருக்காங்க. ஏன்னா அப்பீல் பண்றாங்கல்ல, அதுல வர்ற ரிசல்ட்டை பொறுத்து தான் இது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தி வச்சிருக்காங்க இதை. ஓகே மேடம், இப்போ இந்த கொலை வழக்கை பொறுத்த அளவுல கீழமை நீதிமன்றத்துல இவங்க வந்து குற்றவாளி அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டுட்டு இருந்தாலும் ஹைகோர்ட்டுக்கு வந்திருக்காங்க. இதோட வழக்கோட போக்கு எப்படி இருக்கும்? இதோட போக்கு எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பொதுவா எல்லா கேஸுமே இந்த மாதிரி மேக்சிமம் போகுது. ஏன்னா இந்த மாதிரி ஆயுள் வரை சிறை அந்த மாதிரிலாம் நிறைய கேசஸ் வந்து அப்பீலுக்கு போவாங்க. ஸோ அதுலயுமே சிலவங்க வந்து சூழ்நிலை கைதிகளா இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கேங்கா ஏதாவது நடந்திருக்கும், ஒரு மர்டரோ ஏதாவது ஒரு அஃபென்ஸ் நடந்திருக்கும். அதுல வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாம ஜஸ்ட் சும்மா போய் நின்னாங்க அந்த மாதிரி, இல்ல அவங்களுக்கே தெரியாம அந்த மாதிரி நடந்திருக்கலாம். அந்த மாதிரி வாய்ப்புகள்ல அவங்களோட எவிடன்ஸ் வந்து ப்ராப்பரா அங்க இது பண்ணிருக்க மாட்டாங்க. சோ கேங்கா போடும்போது எல்லாத்துக்கும் அதே தீர்ப்பு தான் அந்த மாதிரி வந்திருக்கும். சோ அதன் அடிப்படையில அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து இப்படி ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. சோ இதுல வந்து அவங்களோட ப்ராப்பர் எவிடன்ஸ் ப்ரூஃப் எல்லாம் சப்மிட் பண்ணி விட்னஸ் எல்லாம் இது பண்ணி கிளியரா இருந்துச்சுன்னா மேபி அவங்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படும். சோ இதை பொறுத்தவரை என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, அபிராமி கடைசி வரை நான் கொலை பண்ணலன்னு சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்ல, தேவையில்லாம என்ன சொல்றது, அவங்க அம்மா அப்பா வயசு அப்படி இப்படின்னு சொல்லி இழுத்து விட்டுருக்கு. சோ இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கு அப்பீல் பண்றதுக்கு. சோ இது வந்து நம்மளோட நீதிபதி அவர்கள் கையில தான் இருக்கு. அது வந்து கொடுப்பாங்களா மாட்டாங்களான்னு அவங்களோட கையில தான் இருக்கு. நான் சொன்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் சூழ்நிலை கைதிகளுக்கு, இந்த மாதிரி கபோதிகளுக்கு இல்ல. அபிராமி எதுக்கு வெளியே வர்றதுக்கு இவ்வளவு துடிக்கிற மாதிரி இருக்கு? வெளியே வரும்போது மட்டுமா துடியா துடிச்சா? அங்க கோர்ட்லயும் வச்சுதான் துடியா துடிச்சா அபிராமி. எதுக்கு வெளியே வந்து சுந்தரத்தை வெளியே எடுக்கதான், வேற எதுக்கு? ஃபர்ஸ்ட் இவங்க வெளியே வந்துருவாப்ல, அதுக்கப்புறம் நைஸா போய் சுந்தரத்தை வெளியே எடுத்துடலாம்ல. அதுக்காக தான் அந்த அப்புறம் ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேன். லாஸ்ட் வீக் ஒரு வீடியோல பார்த்தேன், ஒருத்தர் வந்து சுந்தரத்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசினாரு. சோ நான் நேம் மென்ஷன் பண்ண விரும்பல. சோ ஆக்சுவலா அது ரொம்ப வைரலா போச்சு அந்த வீடியோ. என்ன பாத்தீங்கன்னா, அவரு என்ன பண்ணுவாரு, அவர் என்ன தப்பு பண்ணாரு, அந்த மாதிரி அவருக்கு ஃபேவரா பேசிட்டு இருந்தாங்க. நான் என்ன சொல்ல வரேன், இந்த மாதிரி ஒரு சர்க்கம்ஸ்டான்சஸ கிரியேட் பண்ணதே சுந்தரம் தான். இவ வந்து பேசாம வீட்டுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ சுந்தரத்து கூட சுத்திக்கிட்டு வச்சுக்கிட்டு பிள்ளைகளை பாத்துக்கிட்டு தான் அலைஞ்சா. ஆனா உன் பிள்ளைகளு வந்து இருக்கிறது ஒரு தடை, அதனால நம்ம கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பிள்ளைகளை கொன்னுட்டு வா, அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையை தூண்டினது வந்து சுந்தரம் தான். சோ மெயினா அந்த மோட்டிவை கிரியேட் பண்ணதே
அந்த பிள்ளைகளை கொலை பண்ணணுங்கிறது ஒரு மோட்டிவை கிரியேட் பண்ணதே சுந்தரம் தான். அந்த ஆடியோ ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் இருக்கு. எங்க கோர்ட்ல சும்மாவாங்க தீர்ப்பு கொடுப்பாங்க? என்ன பேசுறாங்க இவங்க? ஃபாரன்சிக் இது எல்லா எவிடன்ஸ் அவங்க ஆடியோ ரெக்கார்ட்ல 60 ஃபர்ஸ்ட் வந்து சும்மா எல்லாரும் ஆடியோ இது பண்ணி கோர்ட்ல சப்மிட் பண்ணாலாம் செல்லாது. புரியுதா? அந்த மிமிக்ரி அது இது நிறைய இருக்குல்ல, அதெல்லாம் கிளியர் கட்டா அவங்க செக் பண்ணி அதுக்குன்னு ஒரு டீம் இருக்கு. சோ இது உண்மையான ப்ராப்பர் வீடியோ தானா, அவங்க தான் பேசியிருக்காங்களா, அவங்க வாய்ஸா இல்ல வேற எதுவும் எடிட் பண்ணிருக்காங்களா, அதெல்லாம் ப்ராப்பரா செக் பண்ணி ஒரு சர்டிபிகேட் 65B ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க ஃபாரன்சிக்ல இருந்து. சோ அந்த சர்டிபிகேட்டை வச்சுதான் நம்ம அடுத்து ப்ரொசீட் பண்ணவே முடியும் கேஸ. சோ அதுல வந்து ஃபேக்னு ப்ரூவ் ஆயிட்டுன்னா அந்த எவிடன்ஸை வந்து அவங்க எடுக்கவே மாட்டாங்க, அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அந்த எவிடன்ஸை. சோ அந்த எவிடன்ஸ் பேசியிருக்கு அப்படின்னா சுந்தரத்தோட வாய்ஸ்ல வந்து அந்த எவிடன்ஸ் வந்து பேசியிருக்கு அப்படின்னா அது வந்து ப்ராப்பரா சுந்தரம் பேசின ரெக்கார்டு தான் அது. அந்த இதுல கூட டெலிகாஸ்ட் பண்ணாங்களா நிறைய யூடியூப்ஸ்ல, இந்த மாதிரி வீட்டு ஓனர் இருக்காங்களா, காலையில வந்து ஓடி போயிருவோம், பிள்ளைகளை கொண்டுட்டு வந்துரு, ஏதோ டேப்லெட்லாம் அந்த ஆள் தானே வாங்கி கொடுத்தாரா அந்த பிள்ளைகளை கொல்றதுக்கு. சோ அதனால எவிடன்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்க போய் தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. இவங்க மேல்முறையீடு ட்ரை பண்றாங்க. அது வந்து நம்ம அடுத்த நம்ம ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ல தான் இருக்கு அடுத்து. ஓகே. இல்ல அதான் அவர் பேசின வீடியோவை நானும் பார்த்தேன். அதுல வந்து சுந்தரத்துக்கு வந்து வயசான அப்பா இருக்காரு, அவர் சுந்தரத்தை பொறுத்தவரை அவர் மட்டும்தான் இருக்காரு, யாருமே அதை பத்தி யோசிச்சு பார்க்கல வைக்கல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அது உண்மையிலே ரொம்ப ஒரு நெருடலா இருந்துச்சு. அதாவது ஒரு குற்றவாளி அதுக்காக அவன் எல்லாத்தையுமே தெரிஞ்சு பார்த்திருந்தாங்க. ஏங்க அத பத்தி நம்ம ஏங்க யோசிக்கணும்? சுந்தரமே யோசிக்கலையேங்க அவங்க அப்பாவை பத்தி. இவங்க யாருங்க வருத்தப்பட? புரியல எனக்கு. அது அந்த அளவுக்கு இவங்க என்ன மகாத்மாக்களா? சுந்தரம் அவங்க சொந்த அப்பா அம்மா மேலேயே அக்கறை இல்லாம இப்படி ஒரு கல்யாணம் முடிஞ்சாவா கூட போய் கும்மாளம் அடிச்சுக்கிட்டு அவ குடும்பத்தை குலைச்சுக்கிட்டு, அப்படி ஒரு பையனுக்கு இல்லாத அக்கறை இவங்களுக்கு சுந்தரத்து மேல அக்கறை வந்துட்டாமா? அப்ப சுந்தரம் அப்பாவை இவங்க போய் பார்க்க வேண்டியதுன்னு சுந்தரத்தோட அப்பாவை. சரிதான் மேடம். இப்போ இந்த பிரியாணி அபிராமி தரப்பு வாதங்கள் வந்து அவங்க எடுத்து வைக்காங்க, எல்லாம் பண்றாங்க. அவங்க அம்மா அப்பா இதுக்கு பின்னாடி இருப்பாங்களா? அம்மா வேற யாருங்க இவளை வந்து எடுக்க முடியும்? அவங்க இருப்பாங்க, பட் கோர்ட் ப்ரொசீடிங்ஸ்க்குலாம் டைரக்டா இன்வால்வ் ஆகாம அட்வொகேட்டை வச்சு மூவ் பண்ணுவாங்களா இருக்கும். ஏன்னா நம்மளோட பப்ளிக் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கும். சோ இவ மேல உள்ள காட்டத்துல அவங்க அம்மா அப்பா மேல எதுவும் இது பண்ணிடக்கூடாதுல்ல, அதனால அவங்க கொஞ்சம் பயந்து மூவ் பண்ணுவாங்களா இருக்கும். அது மட்டும் இல்ல, இவளை பொறுத்தவரை இவ ஒரு நாகப்பாம்பு, பெத்த பிள்ளையிலேயே கொத்தி தின்னுட்டா. இது தெரியாம அவங்க அம்மா அப்பா இவளுக்கு பெயிலுக்கு மூவ் பண்ணுவாங்களா இருக்கும். அவங்க பிள்ளை பாசத்துல பண்றாங்க. அதுவும் டைரக்டா இன்வால்வ் ஆகாம அவங்களோட லீகல் அட்வைசரை வச்சு ஏதாவது மூவ் பண்ணுவாங்களா இருக்கும். ஏன்னா டைரக்டா கோர்ட் ப்ரொசீடிங்ஸ்க்குலாம் அவங்க வர முடியாது, வைக்க முடியாது. ஏன்னா பப்ளிக்கோட ரியாக்ஷன்ஸ் வேற மாதிரி இருக்கும். சோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு மேபி அவங்க மூலமா மேபி வேற யாரு எடுக்க போறாங்க? மிஞ்சி மிஞ்சி போனா அவங்க அம்மா அப்பா தான் எடுக்கணும். ஓகே. அவங்க அம்மா அப்பாவுக்கும் நாளைக்கு இதே நிலைமை நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மேடம். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த தஸ்வந்த் அந்த இதே குன்றத்தூர்ல உள்ள பையன் தான் ஒரு சின்ன பொண்ணை வந்து கற்பழிச்சு கொன்னுட்டான்னு சொல்லி உள்ள போயிருந்தான். அதுக்கப்புறம் பிணையில வந்து அவங்க அப்பா தான் செலவு பண்ணி அவனை பிணையில எடுத்தாரு, அவங்க அம்மாவை கொண்டுட்டு உள்ள போயிட்டான். சோ இந்த மாதிரி தானே குற்றவாளிகளோட மனநிலை இருக்கு. சோ இங்க வந்ததுக்கு அப்புறமும் எப்படி இருக்குன்னு தெரியல. அதாவது அவங்களோட மைண்ட் செட் எப்படின்னா ஒரு மிருகம் மாதிரிதான். சோ அது எப்போ வேட்டையாடும்னு அதுக்கே தெரியாது. சோ அத வந்து நீங்க ஓகே அப்படின்னு சொல்லி அது போக்குல போனா பிரச்சனை இல்ல. கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணாதப்பா, இந்த மாதிரி பண்ணாத, தப்பு, அதோட தப்ப சுட்டி காட்டுனா அவங்களுக்கு ட்ரிகர் ஆயிரும் மைண்ட், தேவையில்லாம பிரச்சனைகள் தான் வரும். எப்படியும் குற்றம் செஞ்சவன் ஜெயில இருந்து திருந்தி வர்றது வேற விஷயம், அவனை பாதியிலேயே வெயில்ல தூக்கி வெளியே போட்டு தேவையில்லாம பிரச்சனைகளை இழுக்கிறது வேற விஷயம். மேடம் இப்போ இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் எல்லாம் வந்து இப்போ இந்த 2 குழந்தைகள் வந்து இதுல கொல்லப்பட்டிருக்கு. இப்போ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த தமிழரசின்னு ஒரு லேடி ரீசெண்டா இதே மாதிரி கள்ளக்காதல் அவங்க குழந்தைய வந்து கொல்றதுக்கு சதித்திட்டம் தீட்டிச்சு அப்படின்னு சொல்லி அதுவும் இதாச்சு. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இது மாதிரி நடக்குது. முன்னாடியே கொலைகள் நடக்கிறதுக்கு நிறைய முன்னேற்பாடுகள்லாம் பண்றாங்க. இதை தடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பயனுள்ள தகவல் உங்கள்கிட்ட இருக்கா மேடம்? இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த திருநெல்வேலி மாவட்டத்துல வந்து கொலைகள் அதிகமா இருக்கு. இதுக்கு காரணம் வந்து அறிவாள் கலாச்சாரம் அதிகமா இருக்கு. இந்த அறிவாளை வந்து யார் யார் எங்க வாங்குறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் காவல்துறை கண்காணிச்சு அது எங்க எடுக்கிறாங்க, அந்த பற்றை எங்க, இதெல்லாம் கொஞ்சம் விசாரிச்சு நீங்க நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி நீங்க பேசுனீங்க. வேற எந்த யூடியூப் சேனல்லையும் இத பத்தி பேசவே இல்லை அவங்க இந்த இதை. ஆனா நீங்க பேசி ஒரு வாரத்துல திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை நடவடிக்கை எடுத்து
இன்னைக்கு நேத்து செய்தி வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதை பத்தி தனியா வீடியோ கூட போட்டிருக்கோம். நேத்தைய செய்தியில அந்த பட்டறைகள் எல்லாத்தையும் சீஸ் பண்ணி அங்க உள்ளவங்களெல்லாம் கைது பண்ணி ஆயுதங்கள்லாம் பறிமுதல் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே இது ஒரு பயனுள்ள தகவல். நான் நம்புறது உங்களோட வீடியோல இருந்து தான் இது வந்திருக்க, இந்த ஆக்ஷன் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ அதே மாதிரி இந்த விஷயங்களெல்லாம் தடுக்கிறதுக்கு உங்க சைட்ல இருந்து ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா மேடம்? ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த டெலிபோனிக் கான்வர்சேஷன் நிறைய கிரைமுக்கு மோட்டிவா இருக்கு. ஸோ இந்த மாதிரி சதி திட்டமே எங்க காமனா பேசினா பிடிச்சிடுறாங்க, சிசிடிவில மாட்டிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேக்சிமம் போன் கான்வர்சேஷன் தான் நடக்குது. ஸோ அதனால இப்போ நமக்கு ஏஐ டெக்னாலஜி நிறைய வந்துட்டு அந்த ட்ராயிங் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி வல்கரா இந்த மாதிரி கொலை முயற்சி, கொலை திட்டம் தீட்டுறது, ரேப்பு, அதை பத்தி ஏதாவது ஒரு டிஸ்கஷன் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா கால் ரெக்கார்டிங் பண்ணி உரிய காவல் நிலையத்துக்கு தகவல் கொடுக்குற மாதிரி ஒரு டெக்னாலஜி இது பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி அஃபென்ஸ் எல்லாம் நடக்கிறத கொஞ்சம் நிப்பாட்டலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி அங்க வந்து திருட போறோம், இல்ல இங்க ரேப் பண்ண போறோம், இல்ல கொலை பண்ண போறோம்னு ஏதாவது கான்வர்சேஷன் நடக்கும்ல. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம யூடியூபே இந்த மாதிரி வல்கர் கண்டென்ட் எல்லாம் ப்ரிவென்ட் பண்ணுதுல்ல, அந்த மாதிரி நம்மளோட ஏஐ டெக்னாலஜில போன் கால்ஸே இந்த மாதிரி வல்கரா தேவையில்லாம பேசுறது, நம்ம பேசும்போது கான்வர்சேஷன்ல ஏதாவது கொஞ்சம் சஸ்பீஷியஸா, கொஞ்சம் வல்கரிக்கா, ஏதாவது ஒரு சந்தேகப்படுற மாதிரி ஒரு இன்சிடென்ட்டோ சென்டென்ஸோ வேர்டிங்ஸோ இருந்ததுன்னா இந்த ட்ராய் வந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி நம்மளோட காவல் நிலையத்துக்கு தகவல் கொடுக்கலாம். அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா செட் பண்ணி அந்த மாதிரி டெக்னாலஜி வரலாம். ஸோ ட்ராய் நினைச்சா இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணலாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா இதுக்கு நிறைய ஆப் இப்போ வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு ஆப்பை வந்து இது பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணி பண்ணலாமே. ஸோ ஆட்டோமேட்டிக்கா கால் ரெக்கார்டிங் போற மாதிரி ஸ்டேஷனுக்கு, இல்லைன்னா அலர்ட் போற மாதிரி. ஸோ இந்த மாதிரி கொலைகளை தடுக்கலாமே. ட்ராய்ங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க, டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, ஓகேவா? ஸோ அதுல வந்து நம்ம ஃபோன் கான்வர்சேஷன்லாம் இந்த மாதிரி பண்ணலாம். அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு, அவங்க நினைச்சா பண்ணலாம். சரிங்க மேடம், இது நம்ம ஒரு பயனுள்ள தகவல். இன்னும் வருங்காலங்களில் இதை எதுவும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்ப்போம். அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு காப்பிரைட் கண்டிப்பாக நம்ம வாங்கலாம். ரொம்ப நன்றி மேடம். ஓகே சார், நன்றி.